கஸ்தூரி. போன் பண்ணது ஒரு லேடி கஸ்டமர் மேடம். சார். ஏய் கங்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தை அழுகுறது உன் காதுல இல்ல? சமாதானப்படுத்த வேணாம். என்ன பொண்ணு நீ? அழாதரா செல்லம், அழாதரா. அம்மா தூக்கலியா? அப்பா நான் இருக்கேன், அழாதரா செல்லம். குழந்தை கொஞ்சதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் உங்களுக்கு போன் பண்ணப்போ எதுக்கு ஆன்சர் பண்ணாம போன் கட் பண்ணீங்க? ஏய், என்ன பேசுற நீ? டிரைவிங் பண்றப்ப எல்லாம் ஒர்க்ல பிஸியா இருந்திருப்ப. தயவு செஞ்சு டிரைவ் பண்ணும்போது போன் அட்டெண்ட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்காத. நானே டிரைவர்ஸ்க்கு சொல்லியிருக்கேன், டிரைவ் பண்ணும்போது போன் அட்டெண்ட் பண்ணுவேன். நான் அதை மீறலாமா? மத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்க வேண்டாம். அப்போ நான் உங்களுக்கு போன் பண்ணும்போது நீங்க டிரைவிங்ல தான் இருந்தீங்க. அதுக்கப்புறம் நீ எதுக்கு போன் பண்ணன்னு கேக்குறதுக்காக நிறைய தடவை போன் பண்ண. நீ தான் அட்டெண்ட் பண்ணல. ஏன் எதுக்கு எடுக்கணும்? நான் உங்களுக்கு போன் பண்ணும்போது நீங்க பேச மாட்டீங்க, நான் மட்டும் பேசணுமா? சரி, அதெல்லாம் விடு. எனக்கு பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்து வைப்போ. முதலாளியா லட்சணமா ஆபீஸ்ல இருங்க, சவாரிக்கு போவாதீங்கன்னு நான் உங்ககிட்ட பல தடவை படிச்சு சொல்லிருக்கேன். நான் தான் இப்பெல்லாம் சவாரிக்கு போறது இல்லையே. போய் சொல்லாதீங்க. நான் இன்னைக்கு உங்க ஆபீஸ்க்கு போனேன். நீங்க சவாரிக்கு போயிருக்கிறதா ரிசப்ஷனிஸ்ட் சொன்னா. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். என்கிட்ட எதுவும் மறைக்க வேண்டாம். ஆமா, இன்னைக்கு சவாரிக்கு போனேன். அன்னைக்கு டிரைவர் இல்ல போனேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன? இன்னைக்குமா டிரைவர் இல்ல? கங்கா, அது வந்து என்னைக்கும் டிரைவர் இல்லன்னு என்கிட்ட இன்னொரு போய் சொல்லாதீங்க. டிரைவர் இருந்தும் நீங்களே போயிருக்கீங்க. ஏன்? என்ன காரணம்? எனக்கு தெரியுங்க. ஏன்னா லேடி கஸ்டமர், அதனால தான் நீங்களே போயிருக்கீங்க. கஸ்டமர்ஸ் இல்லனா லேடி கஸ்டமர், ஜென்ஸ் கஸ்டமர்னு. கஸ்டமர் நான் தான் வேணும்னு ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான முக்கியம். அதான் நான் போக வேண்டியதா போச்சு. அப்படி யாருங்க? நீங்க தான் வேணும்னு வற்புறுத்துற ஸ்பெஷல் கஸ்டமர். இந்த கார் வேணும், இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும், அப்படி எல்லாம் கண்டிஷன் போடலாம். இந்த டிரைவர் தான் வேணும்னு கூடவா கண்டிஷன் போடுவாங்க? அப்படிப்பட்ட கஸ்டமர் நமக்கு தேவையில்லை. அந்த ஆர்டர் கேன்சல் பண்ண வேண்டியதானே? கங்கா, எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த கஸ்டமரையும் லூஸ் பண்ண முடியாதுமா. சொன்னா கேளு. உதயா, எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த டிரைவர் தான் வேணும்னு கஸ்டமருக்கு ஆர்வமா, இல்ல உங்களுக்கு அந்த கஸ்டமர் மேல ஆர்வமா? கங்கா, சந்தேகப்படுறது ஆயிட்டா அதுக்கு முடிவே இருக்காது. தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டுட்டே இருப்பேன். ஓ, அந்த கஸ்டமரை தொட்டுட்டீங்களா? அந்த அளவுக்கு போயிடுச்சா? வாய மூடு. சந்தேகப்பட்ட அந்த குடும்பம் குடும்பமா இருக்காது. பரஸ்பர நம்பிக்கை இருந்தாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இல்ல நாசமா போயிடும். இங்க பாரு, நான் உன் கூட அமைதியா சந்தோஷமா குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசை எனக்கு மட்டும் இருந்தா போதாது, உனக்கும் இருக்கணும். சந்தோஷமா குடும்பம் நடத்த போறோமா, இல்ல சந்தேகப்பட்டு வாழ்க்கையை நரகமாக்கணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. யமுனா, கணக்கு என்னதான் சொல்லுது? நீ சொன்னது கரெக்ட் தான்க்கா. கான்ட்ராக்ட் பேசின அமௌண்ட்டுக்கு மேல செலவாகும் போல இருக்கு. ஆகாம என்ன செய்ய சொல்லு? காய்கறி விலை தினமும் ஏறிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு வயித்துல புளிய கரைக்குது. அண்ணன் தான் பாவம், எப்படிதான் மேனேஜ் பண்ணுவாரோ? அந்த கவலையே வேண்டாம். அந்த சபேசன் சாருக்கு பெரிய மனசு, நஷ்டமாகாம பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, மேற்கொண்டு ஏதாவது பணம் கேட்டா கூட போட்டு தரேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏய், இன்னும் என்னடி கணக்கு பாத்துக்கிட்டு? அந்த கால்குலேட்டர் தூக்கி போடு. அந்த ஐயாவுக்கு தான் பெரிய மனசு. அந்த கல்யாண பொண்ணு இருக்குது, பொண்ணா அது, அடேங்கப்பா, அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. பேருதான் தேவி. என்ன தேவியோ? ஏன் அந்த பொண்ணு மேல உங்களுக்கு இவ்ளோ வெறுப்பு? உங்களை அந்த பொண்ணு என்ன செஞ்சது? என்ன செஞ்சுதா? ஓங்கி அரைஞ்சிருச்சு. என்ன அரைஞ்சிருச்சா? அரையல, அரைஞ்ச மாதிரிதான்.
ஏன் உங்க அண்ணன் இத பத்தி ஒண்ணும் சொல்லியா? சொல்லலையே. எப்படி சொல்லுவாரு? அடுத்தது அவர் மேட்டர் இருக்குதுல்ல. பொற்கொடி, எனக்காவது பரவாயில்ல, ஒரே ஒரு அறையோட போச்சு. ஆனா உங்க அண்ணனுக்கு மானமே போச்சு. மன்னிப்பு கேட்டாதான் விடுவேன்னு சொல்லி அந்த பொண்ணு லபோதிபன்னு கத்திருச்சு. கடைசியில வேற வழி இல்லாம உங்க அண்ணனும் மன்னிப்பு கேட்டாரே. என்னது? எங்க அண்ணன் மன்னிப்பு கேட்டாரா? எதுக்கு?